வந்துட்டோம். அத்தா காளி மகமாயி அத்தா. ஐயோ வானகமே வையகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே, இந்த கொடுமையிலிருந்து நீனும் மீளவில்லையா? சிவகிரி என்னடா ஆச்சு உனக்கு? அங்க பா, கோயில் பலி என்ற பேர்ல ஆடு கோழியோட உயிரிழக்க போறாங்க. ஒரு காலத்துக்கும் இதை என்னால அனுமதிக்க முடியாது. அதுக்கெல்லாம் நீ யாரா? இந்த பாரு சிவகிரி, இந்த ஊர்ல திருவிழா பலி இதெல்லாம் ரொம்ப விசேஷம். வந்தோமா ஊரை பார்த்தோமா போனோமான்னு இருக்கு. பிறந்தோமா வாழ்ந்தோமான்னு செத்தோமான்னு இருக்க கூடாது. மனுஷனா பிறந்த ஏதாவது ஒன்று சாதிக்கணும். சிவகிரி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. அதுக்கு இதுவாடா நேரம்? பொதுச்சேவை பண்றதுக்கு என்னடா நேரங்காலம் பார்த்துக்கிட்டு? ரெண்டு பேரும் சும்மா டம்மி அங்க வந்து நில்லுங்க. நான் கில்லி கில்லி மாதிரி போய் மேட்டர் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னையாது கோயில் ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது கவர்மெண்ட் சொல்லிச்சுல, அதே மாதிரி வெட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆட்டுக்கும் தாடி இருக்கு, உனக்கும் தாடி இருக்கு. ஆமா தாய், நீ புள்ள குட்டிய பெத்து போடுற, ஆனா ஆடு புல்ல தின்னுட்டு குட்டிய போடுதுமா. ஆம்பளைக்கு முன்னாடி விழுந்தா வழுக்க, ஆட்டுக்கு பின்னாடி விழுந்தா புழுக்க. நாம ஆடுலாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணியா? ஐயா, ஆடு மாட்டுப்பாலை குடிக்கிறது இல்ல, மாடு ஆட்டுப்பாலை குடிக்கிறது இல்ல, ஆடு மாடும் மனுஷ பாலை குடிக்கிறது இல்ல. ஆனா நம்ம மனுஷ பயலுங்க எல்லா பாலையும் குடிச்சுட்டு எல்லா வாழ்க்கையும் பாழாக்கிறாங்க. யோசிங்க யோசிங்க யோசிங்க. இவர் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நாம அதுகளை வெட்டினா நாம மனுஷங்களே இல்லடா. டேய் ஆட்டை அவுத்து விடுங்கடா. நாட்டாம தீர்ப்பு மாத்தி சொல்லு. ஓகே, அவுத்து விடுங்கடா ஆட்டை. அரசாங்கத்தாலே திருத்த முடியாது இந்த கிராமத்தை. 5 நிமிஷத்துல தனி மனிதனா இந்த சிவகிரி திருத்தினா பத்தி. இந்த ஊருக்காக தங்கச்சி நம்ம உசிரியா கொடுக்கலாம். தம்பி, கோயில்ல ஆடு வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாதுன்னு சொன்ன அரசாங்கம் மனுஷனை வெட்டக்கூடாதுன்னு சொல்லலையே. ஏண்டா பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊர் விஷயத்திலே தலையிடுற நீ? எங்க ஆத்தாளுக்கு 10 ஆடு வெட்டுறது ஒண்ணுதான், ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான். ஊத்துக்கடா மஞ்சள் தண்ணிய, தலையை சிலுப்புறவனா தலையை எடுத்துரு. கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க. மூச்சு முட்டி செத்தாலும் பரவாயில்ல, வெட்டுப்பட்டு சாக கூடாது. உங்களுக்கு நாங்க என்ன குறை வச்சோம்? ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிறீங்க? சாவுக்கு சங்கு ஊதுறாளே. என்ன பண்ணி சம்மதிக்க மாட்டேங்குது? நிறுத்துக்கடா. இனிமேல் எங்க ஊர் விஷயத்துல தலையிடுவியா? பிள்ளை கொடுத்துச்சா வெட்டுக்கடா. தம்பி, நீங்க முஸ்லிம்களா? ஆமாங்க. நீங்க என்ன வெட்டினதுக்கு அப்புறம் எங்க அம்மா கும்தாஜ் மும்தாஜ் எப்படி வாழ போறாங்களோ எனக்கு தெரியலங்க. ஏ முஸ்ரப்பே, நீ ஒண்ணு கவலைப்படாதடா. அப்துல் காதர் நான் இருக்கேன்டா. தம்பி, நீங்களும் முஸ்லிம்களா? ஆமாங்க ஐயா, நாங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நல்ல வேலை சொன்னீங்கப்பா. ஊருக்குள்ள முஸ்லிமும் நாங்களும் அண்ணன் தம்பி போல பழகிட்டு இருக்கோம். உங்களை வெட்டி பிரச்சனை வர பாத்துச்சு. ஏய் தம்பிங்களை அவுத்து விடுங்கடா முதல்ல. அல்லா காப்பாத்தினார். சிவகிரி, கண்ணப்பா, நம்ம ஊருக்கு போற கடைசி பஸ் வருது, சீக்கிரம் வாங்கடா. என்னது சிவகிரி அண்ணப்பானா? டேய் நம்மள ஏமாத்திட்டடா. டேய் வெட்டுங்கடா அவன. டேய் புடிங்கடா. டேய் புடிங்கடா அவன. டேய் அடிடா. பாவாட தாவணிய பாக்க உருவனா. ஐயோ அப்பா. என்னடா ஏன் பாவாட பிளந்து வந்துட்டு இருக்க? நாயக விழுந்த தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டாங்களா? எவன்டா? ஏண்டா என் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு ஊரா காட்டியானா? எனக்கு சமாதி கட்டுறதுக்கு ஊரை காட்டுறேன். பாவம், எடுத்து வந்து செத்து போறான்.
ஒப்ப பெரிய மைசூர் மகாராஜா பார்த்தா யூனிசிபத்து ராணி தொங்கச்சி இளவரசி தயானா அவளுக்கு லண்டன்ல தான் மாப்பிள்ளை பாப்பியல தடிக்க விழுந்தா தட்டாம்பட்டியோ கொட்டாம்பட்டியோ வர்ற மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுப்பானா ஊருன்னு ஏட்டா வருஷம் பூரா ஊரை கட்டிட்டு அப்படி அழுகுறேன். கேளாத்தா பட்டிக்காட்டுல பிறந்த கழுதைக்கு பட்டிக்காட்டுல வாழ தெரியாதாக்கும். இத பார், ஆம்பளைக்கு கை காய்ச்சிருந்தா உழைக்கிறான்னு அர்த்தம். ஆனா ஒரு பொண்ணுக்கு கை காய்ச்சிருந்தா அவ கஷ்டப்படுறான்னு அர்த்தம். என் தங்கச்சி கைய பாரியா. தினமும் ஆட்டுக்கல்ல மாவாட்டி அவ கையை காய்ச்சி போச்சு. அவ போற ஊர்ல ஒரு மாவு மில்லாது இருக்கவனாமா? அம்மியில மிளகா அரிச்சு அப்பப்ப இடுப்பொலின்னு படுத்துக்கிறான். போற ஊர்ல ஒரு ரைஸ் மில்லாது இருக்கவனாமா? ஒரு துணிமணி வாங்கணும்னா கூட டவுன் பஸ் பிடிச்சி திருப்பாச்சி வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. வாக்கப்படுற ஊர்ல ஒரு கடை விதியாது இருக்கவனா? ஊரா காட்டுறான் ஊரு. சரி, அதை விடுப்பா. இந்த பாரியா, தங்கச்சி வாக்கப்பட்டு போற இடத்துல அட்லீஸ்ட் ஒரு டூரிங் டாக்கி சாச்சு இருக்கணும். அப்பதான் அது ஊரு. இப்ப ஊரோட சினிமா கொட்டாயும் சேர்ந்துருச்சா? அது எதுக்கு? அப்பதானே தங்கச்சியை பார்க்க போற போதெல்லாம் நாங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒண்ணா சேர்ந்து சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு ஜாலியா டைம் பாஸ் பண்ண முடியும். சும்மா இருங்கடா. சினிமா கொட்டா இல்லாம வாழ முடியாதாக்கும். ஆக இந்த மாதிரி அடிப்படை வசதிகள்லாம் இருக்கிற ஊர்ல தான் உங்க தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கிய. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்ப யார் தெரியுமா? தெரியாது. எப்ப உனக்கு? காரைக்கால் அம்மா யார் தெரியுமா? தெரியாது. எப்ப உனக்கு? ஆமா, இவங்கள கேக்குறியே, அவங்கள யாரு? தூரத்து சொந்தமா? என்னண்ணே 2 பேரும் கேனையா இருக்கீங்க? அவங்க எல்லாம் யார் தெரியுமா? கல்யாணம் ஆகாம கண்ணி கழியாம வயசாயி செத்து போனவங்க. அந்த மாதிரி நானும் செத்து போவேன்னு சொல்றான்னு.